ஒரு காலத்தில் எகிப்து நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான் கொடிய அரசன் ஃபிரௌன். பனு இஸ்ராயேல் சமூகத்தினரை கொத்தடிமையாக்கி கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். பூமியில் ஆணவம் கொண்டிருந்தான். அதில் உள்ளவர்களை பல பிரிவுகளாக்கி அவர்களில் ஒரு பிரிவினரை பலவீனமாக்கினான். மேலும் நானே உங்களில் மிகப்பெரிய இறைவன் என்றும் கூறினான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியர் ஆவார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ராயேல் என்று இன்னொரு பெயரும் உண்டு. அவர்களின் சந்ததியர்களை பனு இஸ்ராயேல் சமூகத்தினர் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஒரு நாள் ஃபிரௌன் ஒரு கனவு கண்டான். அந்த கனவில் பயத்துல் முக்கத்தஸில் இருந்து புறப்பட்ட ஒரு நெருப்பு எகிப்தின் கிருப்தியை தாக்கியது. ஆனால் பனு இஸ்ராயேல் மக்களை ஒன்றும் செய்யவில்லை. தூக்கத்தில் எழுந்த ஃபிரௌன் அங்குள்ள சூனியக்காரர்களையும் ஜோதிடர்களையும் ஒருங்கிணைத்து அந்த கனவிற்குரிய பலனை கேட்டறிந்தான். அதற்கு அவர்கள் கூறினார்கள், அந்த நெருப்பு பனு இஸ்ராயேல் சமூகத்தினரின் ஒரு ஆண் குழந்தையை குறிக்கிறது. எகிப்து மக்களின் அழிவிற்கு அந்த குழந்தை காரணமாக இருக்கும் என்றும் கூறினார்கள். அந்த குழந்தை பிறந்து பெரியவனாகி ஃபிரௌனை அழித்து ஆட்சியை கைப்பற்றுவான் என்று கூறினார்கள். இதை கேட்டறிந்த ஃபிரௌன் கோபத்தின் உச்சிக்கு சென்றான். பனு இஸ்ராயேல் சமூகத்தினரில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை கொன்று குவித்தான். பெண் குழந்தைகளை விட்டு வைத்தான். எந்த விஷயத்தை ஃபிரௌன் கண்டு அஞ்சினானோ அந்த விஷயத்தை அல்லாஹ் நிறைவேற்றத் தொடங்கினான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார் ஃபிரௌனை கண்டு அஞ்சினார்கள். இவருக்கு பாலூட்டு, இவரை பற்றி நீர் பயந்தால் இவரை கடலில் தூக்கி போடு, அவரை உன்னிடம் ஒப்படைத்து அவரை இறை தூதராக ஆக்குவோம் என்று மூசா நபி அவர்களின் தாயாரிடம் அல்லாஹ் அறிவித்தான். அவர்கள் அவ்வப்படியே செய்தபோது ஃபிரௌனின் குடும்பத்தினர் அவர்களை எடுத்துக்கொண்டார்கள். இவரை கொல்லாதீர்கள், இவர் நமக்கு பயன்படலாம், அல்லது இவரை மகனாக்கி கொள்ளலாம் என்று ஃபிரௌனின் மனைவி கூறினார்கள். அப்பொழுது ஃபிரௌன் பிற்காலத்தில் நடக்கும் பின்விளைவுகளை அறியவில்லை. பின்னர் அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கும் வேளையில் அந்த குழந்தையை கவனித்துக் கொள்வதற்கு ஃபிரௌனின் குடும்பத்தினர் மூசா நபி அவர்களின் தாயாரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார்கள். அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தனது தாயார் திரும்ப கிடைத்தார்கள். இன்னும் அவர் வாலிபத்தை அடைந்தபோது ஒரு நாள் நகரத்தில் நுழைந்தார்கள். அங்கு இருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவன் ஃபிரௌனின் கூட்டத்தை சேர்ந்தவனாவான். அவனை ஒரு குத்து விட்டார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலும் அவனுக்கு என்ன நடந்ததோ என்று மறுநாள் காலையில் வந்தார்கள். அவன் இறந்து விட்டான் என்ற தகவல் கிடைத்ததும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தை விட்டு பயந்து ஓடினார்கள். பின் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மத்திய நகருக்குள் வந்தார்கள். அங்கு இரண்டு பெண்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், எங்கள் தந்தை வயதான முதியவர், எங்களால் தண்ணீர் இறைக்க முடியாது, ஆதலால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். அவர்களின் தந்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, நீர் எங்களுக்கு 8 ஆண்டுகள் தண்ணீர் எடுத்து கொடுத்தால் எனது புதல்வியின் ஒருத்தியை நான் உனக்கு மணமுடித்து கொடுப்பேன் என்று கூறினார்கள். அதற்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் உங்களுக்கு 10 வருடம் வேலை செய்கிறேன், அல்லாஹ் நாடினால் என்னை நல்லவராக காண்பீர் என்று கூறினார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காலக்கெடுவை முடித்து தனது குடும்பத்தினருடன் எகிப்துக்கு பயணம் மேற்கொண்டார். இரவில் பயணம் மேற்கொண்ட போது துர்மலையின் திசையில் ஒரு நெருப்பை கண்டார்கள். நபி மூசா அவர்கள் தன் குடும்பத்திடம், நான் ஒரு நெருப்பை கண்டேன், நீங்கள் குளிர் காய்வதற்காக தீப்பந்தத்தை கொண்டு வருகிறேன் என்று கூறினார்கள். அவர் அங்கு வந்தபோது பாக்கியம் பெற்ற இடத்தில் வலதுபுறத்தில் இருக்கும் ஓடையில் உள்ள மரத்தில் இருந்து
மூசாவே, நான் தான் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ் என்று அழைக்கப்பட்டார்கள். நிச்சயமாக நான் தான் உன்னுடைய இறைவன். நீர் உன் காலணிகளை இரண்டையும் கழட்டிவிடும். நிச்சயமாக நீர் துவா என்னும் புனித பள்ளத்தாக்கில் இருக்கின்றீர். இன்னும் நான் உன்னை என் தூதராக தேர்ந்தெடுத்து கொண்டேன். ஆதலால் வகையின் வாயிலாக உனக்கு அறிவிக்கப்படுவதற்கு நீர் செவியேற்பாயாக. நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வேறு நாயன் இல்லை. என்னை தியானிக்கும் பொருட்டு தொழுகையை நிலைநாட்டுவாயாக. ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்ததற்கு தக்கபடி பிரதிபலன்கள் அளிக்கப்படும் பொருட்டு நியாய தீர்ப்பு நாள் நிச்சயமாக வருகிறது. ஆகவே அதை நம்பாது தன் மன இச்சையை பின்பற்றியவன் அவ்வாறாயின் நீர் அழிந்து போவாய். உனது கைத்தடியை போடுவீராக என்றான். நபி மூசா அவர்கள் அந்த கைத்தடியை எறிந்தபோது அது சீரும் பாம்பாக மாறியது. அதை கண்ட மூசா நபி அவர்கள் பின்வாங்கி ஓடினார்கள். மூசாவே, முன்னே வாரும், அஞ்சாதீர், நீர் பயமில்லாதவர் என்று அல்லாஹ் கூறினான். உனது கையை உனது சட்டைப்பைக்குள் நுழைப்பீராக. மூசா நபி அவர்கள் அவ்வப்படியே செய்தபோது அந்த கைகள் வெண்மையாக மாறியது. இவை இரண்டையும் வைத்துக்கொண்டு ஃபிரௌனிடம் செல்வீராக என்று அல்லாஹ் கூறினான். என் இறைவா, நான் ஒருவரை கொன்றுவிட்டேன். எனவே அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்று நான் அஞ்சுகிறேன் என்று மூசா நபி அவர்கள் கூறினார்கள். என் சகோதரர் ஹாரூன் என்னை விட தெளிவாக பேசுவார். எனவே அவரை என்னுடன் உதவியாக அனுப்பி வை என்றும் கூறினார்கள். அதற்கு அல்லாஹ் அனுமதி அளித்தான். இவ்வாறு அல்லாஹ் நபி மூசா அவர்களுக்கு துர்மலைக்கு சென்ற போது 2 அற்புதங்களை வழங்கினான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடம் சென்றார்கள். பனு இஸ்ராயேல் மக்களை எங்களோடு அனுப்பிவிடு என்று கேட்டார்கள். மேலும் அவர்களை வேதனைப்படுத்தாதே, உன் இறைவனிடமிருந்து ஓர் அத்தாட்சியை உனக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று கூறினார்கள். நாங்கள் இருவரும் உன்னுடைய இறை தூதர்கள். அகிலத்தின் அனைத்தையும் படைத்த அல்லாஹ்வை பற்றி அவர்கள் கூறினார்கள். அதற்கு ஃபிரௌன் உன் அத்தாட்சிகளை நிரூபித்து காண்பி என்று கூறினான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கைத்தடியை எறிந்தபோது அது ஒரு பாம்பாக மாறியது. ஆனால் அவற்றை கண்ட ஃபிரௌன் அந்த அத்தாட்சிகளை பொய் என்று கூறி நம்பிக்கை கொள்ள மறுத்துவிட்டான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சூனியக்காரன் என்று கூறினான். இதை போன்ற சூனியத்தை நாங்களும் உனக்கு திடமாக காண்பிப்போம் என்றும் கூறினான். அவ்வாறு ஃபிரௌன் திரும்பச் சென்று அங்கிருந்த சூனியக்காரர்களை ஒன்று திரட்டிக் கொண்டு மீண்டும் வந்தான். அவர்கள் கயிற்றை கொண்டும் தடியை கொண்டும் சூனியம் செய்தார்கள். அது பாம்புகளாக நெளிந்து ஓடுவது போல் அவர்களுக்கு தோன்றியது. அப்பொழுது மூசா நபி அவர்கள் மனதில் அச்சம் கொண்டார்கள். உன் கைத்தடியை கீழே எறியும் என்று அல்லாஹ் கூறினான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கைத்தடியை எறிந்த போது அது ஒரு பாம்பாக மாறி அங்கிருந்த அனைத்தையும் அது விழுங்கிவிட்டது. அவர்கள் செய்த சூழ்ச்சியை அல்லாஹ் உடைத்தெறிந்தான். இதை கண்ட சூனியக்காரர்கள் இறைவனுக்கு சஸ்தா செய்து இறைவன் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் என்று கூறினார்கள். நான் உங்களை அனுமதிக்கும் முன்னரே நீங்கள் அவர் மீது ஈமான் கொண்டு விட்டீர்களா என்று ஃபிரௌன் சூனியக்காரர்களிடம் கேட்டான். நான் உங்களை மாறு கை மாறு கால் வாங்கி பேரிச்சை மரங்களில் உங்களை கழுவேற்றுவேன் என்று கூறினான். படிப்பினை பெறுவதற்காக அல்லாஹ் பல வகை சோதனைகளை ஃபிரௌனின் கூட்டத்தாருக்கு அனுப்பினான். கடுமையான பஞ்சம், வெள்ளப்பெருக்கு, வெட்டுக்கிளி, பேன், தவளைகள் மற்றும் இரத்தம் ஆகியவற்றை அல்லாஹ் இறக்கி வைத்தான். எங்களை விட்டு இந்த வேதனையை நீர் நீக்கினால் உம்மை நம்புவோம்.
உம்மிடம் பனி இஸ்ராயேல் மக்களை அனுப்பிவிடுவோம் என்று ஃபிரௌன் கூறினான். அல்லாஹ் வேதனையை நீக்கினான். ஆனால் ஃபிரௌன் வாக்குறுதியை மீறுபவனாகவே செயல்பட்டான். அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பனி இஸ்ராயேல் சமூகத்தினரை எகிப்திலிருந்து இரவோடு இரவாக அழைத்துச் செல் என்று கட்டளையிட்டான். அவர்கள் அவ்வப்படியே அழைத்துச் செல்லும் போது கடல் குறுக்கிட்டது. கடலில் தனது கைத்தடியை உயர்த்தி பாதையை உண்டாக்குவீராக என்று அல்லாஹ் கூறினான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வப்படியே செய்தபோது கடல் இரண்டாக பிளக்கப்பட்டது. இஸ்ரேலின் சந்ததியர்கள் கடலை கடந்தார்கள். இதை கண்ட ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தினரும் அவர்களை பின்தொடர்ந்து கடலை கடக்க முயன்றார்கள். உயர்ந்தோன் அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் கடலில் முழுகச் செய்தான். அல்லாஹ் கொடுங்கோலன் ஃபிரௌனை அழித்த போது கூறினான், இந்த நேரத்தில் தானா நீ என்னை நம்புகிறாய்? சற்று முன் வரையிலும் திடமான நீர் மாறு செய்து கொண்டிருந்தாய். இன்னும் குழப்பம் செய்பவர்களில் ஒருவனாக இருந்தாய். எனினும் உனக்கு பின்வருவருக்கு ஓர் அத்தாட்சியாக இன்றைய தினம் நான் உன் உடலை பாதுகாப்பேன். நிச்சயமாக மக்களில் பெரும்பானோர் நம் அத்தாட்சியை பற்றி அலட்சியமாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் கூறினான். அல் குர்ஆன் அத்தியாயம் 10 91 முதல் 92. அல்லாஹ் கூறியபடி எகிப்தில் ஃபிரௌனின் உடல் இன்றும் அழிக்கப்படாமல் ஓர் அத்தாட்சியாக இருக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு நண்பர்களே, நம்ம சேனல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, மெக்கா வரலாறு, சொர்க்கத்தின் வாயில்கள், ஜின்களின் படைப்பு, மறுமை நாளின் அடையாளங்கள், தஜ்ஜால் தீவு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மெஹராஜ் பயணம், யானை படைகள் அழிக்கப்பட்ட வரலாறு, இன்னும் பல பயான்கள் மற்றும் வரலாற்று பதிவுகளை இந்த சேனல்ல அனிமேஷன்ல பண்ணியிருக்கோம். அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷனை பார்த்து பயனடையுங்கள்.